ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னத்துக்கு போனதுன்னா என்ன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது பேசினுக்க மாட்டோம், இதை காட்டினு சும்மா நார்மலாக காட்டின்னு போயிருப்போம். அங்கே வந்து வெர்சல் பம்ப் இருக்காரு, நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஸ்டால் அமைச்சிருந்தாங்க. இந்த பொருள் எங்கிட்ட இருக்குது, டீலருக்கு வந்து இந்த பொருள் தேவைன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு காமிச்சிருந்தாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வாய்ஸ் எதுவும் பேச மாட்டோம். அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் அதிகமாக தெரியாது. ஓகேங்களா? இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் இது என்னென்ன பொருள், இது என்னென்ன இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லை இந்த பொருள் எப்போல்லாம் கிடைக்கும் அந்த கார்டெலாம் காட்டி நிற்பேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தட்டி போட்டதுனால பதட்டமாக இருந்துச்சு. அவங்ககிட்ட எப்படி பேசுகிறதுன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கே தெரியும். பெங்களூருக்கு போய் பதட்டமாக இருக்கும். நார்மலாக வந்து இங்கிலீஷ் பேசுகிறதா டீசெண்டாக பேசிக்கலாம். அவங்ககிட்ட ஒன்றுமே தெரியாத போய் அவங்ககிட்ட இது என்னென்ன பொருள்னு தமிழில் கேட்டால் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க தானே. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்ககிட்ட எதுவும் கேட்கல. வீடியோவில் நான் என்னென்ன பார்த்தேன்னா அது உங்களுக்கு காட்டினுக்கிறேன். அதை மட்டும் தெரிஞ்சுக்காங்க. வீடியோவில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க. வீடியோவில் இதெல்லாம் இருக்குங்களா, சோலாரில் இந்த ப்ராடக்ட்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு அதிசயமாக பார்ப்பேன்னு இல்லை, அதை தான் உங்கள்கிட்ட காட்டினுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். बोरले आधी पेशंट is equal to half HP or it's a half HP. Half HP. எப்படி இருக்கு தண்ணி எவ்வளவு வருது? தண்ணி எவ்வளோ வருது? நல்லா இருக்குதா? அங்க பாரு, அவங்க சொல்லு. ஐயா எப்படி இருக்கு? நல்லா வருதா? நல்லா வருதா? ஓகே ஓகே. சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பராக இருக்குதா? இது ஆனா நல்லா போச்சுங்கய்யா. அங்க இன்னொருத்தனுக்கு உள்ள கணக்குதுன்னா நானாச்சு போடுது 74 ஆம்ஸ் நார்மல். ஆமாம், அங்கே போது 10 ஆம்ஸ் தான். இது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பைபேசியல் பேனலில் வாங்கி வாங்க. ஓகேங்களா? இறக்கி முடிச்சிங்க, சந்தோஷம் தானே? ஓகேவா? இவர் கேட்டாங்க அது சின்ன மோட்டர் ஆகுது, இவர் தண்ணி எடுக்குமான்னு கேட்டாங்க. ஏன்னா புது மோட்டர் எனக்கு பயம்தான். ஓகேங்களா? எனக்கும் பயமாக தான் இருந்துச்சு. எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இறக்கி இப்போ வந்து 480 அடியில் ஓடுதுங்களா? 450 அடி இறக்கினுக்கிறேங்க. இறக்கிட்டு வந்து பார்த்தா 10 பேனல் பைபேசியல் பேனல். இது எல்லாமே மோனோகர்ஷல் பைபேசியல் பெங்களூர் இது கம்பெனி. இது பைபேசியல்னால் 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேனல் வந்து ஒரே சைடு தான், 2 பக்கமும் வோல்டேஜ் வரும். இதில் வோல்டேஜ்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். நார்மல் பேனல் வந்து ஒரு 10% கம்மியாக வருதுன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 20% சேர்த்து கொடுக்கும். ஏன்னா வந்து ஆனால் இது சேஃப்டிக்கு இல்லை. இந்த பக்கம் என்னென்னா அப்படியே கண்ணாடியோட இருக்குது. இல்லை வேறு பேனல்னால் இதில் ஒரு ஸ்லைடு ஒரு இது வரும், ஒயிட் பேப்பர் மாதிரி வரும். ஆனால் இதில் கொடுக்கல. ஆனால் இது பைலர் மாடல் தான். ஆனாலும் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதிகமாக வரதில்லை. இது ஆனால் நல்லா இருக்கானா எஃபிஷியன்சி. இதில் பாருங்கள் ரொட்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துனுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் ரொட்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துனுக்குது. இப்போ ஈவினிங் ஆனால் இந்த பக்கம் திருப்பிக்கலாம். காலையில் இப்படி மதியமாக சமமாக பண்ணிக்கினிங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி ஷூட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? கிழக்கு மேற்கு பண்ணி 10 பேனல் போட்டுனுக்குது. பார்த்தீங்கன்னா 5 ஒரு 10 பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் போட்டு ஒரு முறையாக போடுறாங்க தமிழ்நாட்டில். இது ஃபஸ்ட்டு பைப் வெர்சல் மேட் இன் இந்தியா. ஓகேவாண்ணா? என்ன தான் இருக்குது பயணம் எல்லாம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியாவில் பிஎல்டிசி. ஓகேங்களா? ஒரிஜினல் பிஎல்டிசி. இது ஹைப்ரிடு. சிம் போட்டுங்கன்னா வந்து எங்கள் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் வந்து உலகத்தில் எங்கே இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சிம்மு போட்டு ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஹைப்ரிட் மோட்ரு. இது பிஎல்டிசி மோட்ரு. ஓகேங்களா? 10 பேனல் போடுது 550 ஆப்கட் பேனல். இது வந்து 15 பேனலுக்கு சமம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பைபேசியல் பேனல் போட்டுக்குது. ஓகேங்களா? 15 பேனல் வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி அவதி டெக்னிக்கில் போட்டுக்கிறாட்டு. சூப்பராக தண்ணி வருது.
10 HP, 1 HP. இல்லை ஏன்னா 2 வந்து எனக்கு ஒரு 10 பீசஸ் தேவைப்படுது. எடுத்துக்கலாம் சார் ஷூர். நான் பேசுகிறேன், ஈவினிங் பேசுகிறேன். On the customer. So I'm just checking what will be the option. The girls get used to that. இடம் வேணும். ஏசி வச்சிருக்கிறாங்க. சும்மா இல்லை இல்லை சொல்கிறேன், அது சும்மா போட்டு பொம்மை ப்ரொடக்ஷன்லாம் வராது. சார்ஜ் ஆகிடுது டிசி கிட்ட. ஃபைவ் கிலோ வாட் வரும். சிம்பிளாக இருக்குது. 3.3 సిగ్మా అనేది 5 kV 48 ఉంటుంది. ఇది 48 అది 5 కిలో పెద్ద ప్రాజెక్ట్.